கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வேத வசனம் சொல்லுது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். ஆதியாகமம் 6 8, 9 வசனம் இப்படியாய் சொல்லுது. கர்த்தர் தாமே உங்களோட கூட பேசுவாராக. நோவாவுக்கும் கர்த்தருடைய கண்களுக்கு கிருபை கிடைச்சது. அவங்களுடைய வம்ச வரலாறு பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நாமக்கும் கர்த்தருடைய கண்களில கிருபை கிடைக்கணும்னா, பாருங்க, அவர் நோவாவ பாருங்க, எல்லாத்துலயும் பாருங்க, அவர் தேவனோடு என்ன பண்ணாரு? நோவா தேவனோடு சஞ்சரித்தாரு. அவர் நீதிமானா இருந்தாரு, உத்தமனா இருந்தார். இந்த 3 காரியங்களையும் சொல்லப்போனா, எவ்வளோ அருமையா இருக்கு பாருங்க. அவரு முதலாவதாக நீதிமான், உத்தமன், தேவனோடு சஞ்சரித்தார். இன்னைக்கு நம்ம ஒரு பொருள் நம்மகிட்ட குடுத்தாங்கன்னா, அதுல நீதிமானா நம்மள இருக்க முடியுதா? ஒரு பொருள் நம்மகிட்ட குடுத்துட்டாங்கன்னா, அது சரியா நம்ம என்ன பண்ண முடியல, ஒழுங்கா செய்ய முடியல. அதுல உத்தமனா உத்தமனா இருக்கணும்னா, உன் வாழ்க்கையில உத்தமம் இருக்கணும். உன் பேச்சுல, உன் சரீரத்துல, அப்படி எல்லா காரியங்களிலும் நீ கொடுக்கிறப்போ, எல்லாவற்றிலும் என்ன இருக்கணும்? உத்தமம் இருக்கணும். இன்னைக்கு அது நமக்குள்ள இருக்குதான்னு கவனிச்சு பாருங்க. தேவனோடு சஞ்சரித்தார். இன்னைக்கு ஒரு கஷ்டம் வரும்போது, பாடுகள் வரும்போது, உபத்திரங்கள் வரும்போது, நம்ம தூரம் போயிர்றோம். கர்த்தரை விட்டு ஓடி போயிர்றோம். ஆனா, நோவா பாருங்க, ஆண்டவரோடு சஞ்சரித்தார். மழை வரப்போகுது, உலகத்த அழிக்க போறேன் அப்படி சொல்லிட்டாரு. இன்னைக்கு ஏசப்பா வரப்போறாரு, அக்கினியால அழிக்க போறாரு அப்படி சொன்னா, பைத்தியக்காரி, இவங்களுக்கு வேற வேலை இல்ல. இவங்களுக்கு வெளிநாட்டுல இருந்து பணம் வருது. இப்படிலாம் சொல்றாங்க. தயவுசெய்து ரட்சிக்கப்பட்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்க அப்படி கனவுல கூட நினைக்கவே நினைக்காதீங்க. கர்த்தர் வரப்போகிறார். கர்த்தர் ஒரு நாள் கண்டிப்பா வரப்போறார். நீங்க தேவனோடு நீங்க என்ன பண்ணணும்? இருங்க. நீதிமானா இருங்க. உத்தமனா இருங்க. ஊழியத்துல உத்தமனா இருங்க. குடும்பத்துல உத்தமனா இருங்க. போகிற இடத்துல வேலையில உத்தமனா இருங்க. உன் வாழ்க்கைய கர்த்தருக்கு சீர்படுத்து. உன் உடம்ப கெடுத்துக்காத. குடிச்சு கெடுத்துக்காத. சினிமா பார்த்து, செல்ல பார்த்து கெடுத்துக்காத. அ தேவனோடு சஞ்சரி. நேரத்த நல்ல வேத வாசிப்புல, ஜெபத்துல, ஊழியம் செய்யறதுல இரு. அப்ப நோவாவுக்கு கிடைச்சது போல உங்க வாழ்க்கையிலும் கிருபை கிடைக்கும். ஆனா, யானா தானா வாழ்க்கை வாழாதீங்க. கர்த்தருக்காக ஒரு வாழ்க்கை வாழுங்க. அது பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதத்தையும், பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையும் உங்க வாழ்க்கையில கிடைக்கும். இன்னைக்கு யாரெல்லாம் யானத்தோன இருக்கிறீங்களோ, நீங்க எல்லாம் நீதிமானா இருங்க, உத்தமனா இருங்க. கர்த்தரோடு நேரத்த செலவழிங்க. கொடுக்கிற பொறுப்புல உண்மையா இருங்க. ஆண்டவர் உங்கள ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? எங்கள அதிகமா நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, அப்பா, சொல்லப்பட்ட வேத வசன பிரகாரம் நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களுக்கு கிருபை கிடைச்சது போல இந்த பிள்ளைகளுக்கு உடைய கண்களில கிருபை கிடைக்கட்டும். செய்யற வேலையை ஆசீர்வதிங்கப்பா. உத்தமனா இருக்க, நீதிமானா இருக்க, தேவனோடு நேரத்தை செலவிட நீங்க உதவி செய்வீராக. அப்பா, உலக ஆசைக்கு, உலக எச்சிக்கு விலகி ஓட ஆண்டவரே நீங்க உதவி செய்வீராக. நோவா காணாததை குறித்து ஆண்டவரே கேட்டு தேவ எச்சரிப்பு பெற்று அப்பா பேழைக்குள் பிள்ளைகளை சேர்த்து கொண்டாரு. அப்பா, அப்படி நாங்க எங்க குடும்பத்தை, எங்க சொந்த பந்தங்களை, உலக மக்களை ஆண்டவரே உம்முடைய ரட்சிப்பின் பேழைக்குள் சேர்த்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக என்று இயேசுவின் நாமத்தில் எங்களுக்கு அப்படிப்பட்ட ஞானத்தை கிருபையை தருவீராக என்று இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.